ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியாக சிம்பிளாக கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 2 கிலோ வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே சுக்கு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. துருவி வச்சுருந்த தேங்காவையே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாகு சூடாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது, அதனால் மரக்கட்டை ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மாவு திரட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி தனியாக வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து பிசைஞ்சு உருட்டிக்கோங்க. இதையும் தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மாவில் நம்ம எடுத்து வச்ச பாகை மறுபடியும் வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம எடுத்து வச்ச உருண்டையும் இதையும் சேர்த்து நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி பிசையணும். இப்போ நம்ம பிடி கொலக்கட்டை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொலக்கட்டையை பிடிச்சிக்கோங்க. இதுதான் கொலக்கட்டை ஷேப்பே. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம வேக வச்சா முடிஞ்சிச்சு. இட்லி பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் வெந்தாலே நல்லா வெந்து வந்துடும். அடுத்த பேட்ச் நான் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன், இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வச்சோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. கொலக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை திரும்பி வேக வச்சுக்கோங்க. இதையும் 15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அவ்வளோதான், கொலக்கட்டை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம கொலக்கட்டை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எல்லாத்துக்குமே கொடுங்க. அவ்வளோதான், பாய்.